Hello guys, here நம்ம வீடியோவில் the absurd troll problem. I mean absurd trolley game. Absurd trolley problem. ஓகே, எனக்கு வாயில் வர மாட்டேது அந்த நேம், நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. அப்சர்வ்டு ட்ராலி ப்ராப்ளம் கைஸ். ஸோ அந்த கேம் பேர்லாம் கைஸ். ஸோ என்ன கேம்லாம் நம்ம இன்றைக்கி விளாட போகிறோம். ஸோ ரொம்ப நாள் நான் வீடியோ போடுறோமா ரீசெண்டாக கேட்டிருப்பீங்க. ஆமாம் கேஸ், இப்போ எனக்கு எக்ஸாம் இருக்குது. இன்றைக்கி போனால் ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு செகண்ட் எக்ஸாமில் இருக்கிறேன். என்னடா படிக்காமல் உட்காந்து வீடியோ எடுத்துன்னுக்கிறேன் என்னன்னு கேட்பீங்க. இது வந்து எங்கள் அம்மா நைட் அப்போ என்னை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஸோ அதனால இந்த வீடியோ காலம் எடுக்கிறேன். அண்ட் நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள், லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து உடச்சி பீஸாக ஆக்குங்க. இல்லைங்க, நான் சும்மா ஒரு டைலாக் மாதிரி சொல்கிறேன். இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம தொண்ணூத்தொன்னு பேசாமல் இது பண்ணலாம். ஸோ லெவல் 1 காட்டுறேங்க. ஃபஸ்ட்டாக எனக்கு என்ன ஒத்தனை காப்பாற்றுவியா இல்லைன்னா அஞ்சு பேரை காப்பாற்றுவியான்னு இல்லை என்னென்னா டவுட்டு. ஒத்தனை மட்டும்லாம் நான் காப்பாற்றணும், 5 பேர் எப்படி சே 5 பேரெல்லாம் காப்பாற்றணும், ஒத்தனை எப்படிலாம் காப்பாற்றணும். ஒத்தனை 5 பேர் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஒத்தனை 5 பேர்லாம் ஒத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ண 5 பேர். ஓகே, ஏன்னா வந்து இப்போது 5 பேர் உயிர்ப்பேன். ஏன்னா நான் ஒத்த மட்டும் பொழிச்சுப்பேன். இல்லை அதனால் ஒத்த சாப்பிட்டும் இன்னும் ஒத்த பொழிச்சுப்பேன். ஐ மீன் உயிர் வந்துட்டேன். ஏன்னா அதாங்க ஒரு மாரல் மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டூ நாட்டும் கிளிக் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஃபுல் லெவல் மீன்ஸ் இதாக யூவாக போவோம். ஓகே, சாப்பிட்டோம். ஹலோ கேஸ், ரொம்ப தலை வலிக்குது போனாங்க கேஸ். எங்கள் அம்மா கூப்பிட்டு நான் ஏதோ அமேசான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன கேட்டேன்னா 73 நம்பர்ஸ் 27 நம்பர்ஸ் கேஸ். ஸோ என்ன கேட்டுருக்குறாங்கன்னா 73 நம்பர்ஸ் நம்மளை மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. 27 நம்பர்ஸ் ஒருத்தனை காப்பாற்றினுக்குறாங்க. என்னடா அது கொஷினு இங்கே பாருங்க. யாரும் சத்தியமாக தெரியல, மென்டல் ஹாஸ்பிட்டல்னு வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்களான்னு தெரியாமல். இல்லைன்னா வந்து ஒரு மூளை இருக்கணும்ல. எக்ஸாம்பிள் ஒத்தனை எப்படி அது உங்களுக்கு முதல்ல சொன்னிருப்பேங்க. ஏதோ 27 நம்பர்ஸ் முட்டாள் கேஸ் வந்துட்டேன். 27 நம்பர்ஸ் நீங்களும் இருந்தீங்கன்னா ஐம் சாரி கேஸ். ஏன்னா சத்தியமாக நீங்களே பாருங்களேன், ஒத்தனை சாவிச்சிட்டு 5 பேர் சாவிச்சு ஒருத்தன் உயிரோடு இருப்பானா, என்னடா அது. ஸோ என்னன்னு தெரில, யாரா அவங்களாம் சத்தியமாக தெரியல. 27 நம்பர்ஸ் யாராங்க, 27% யாராங்க. சரி ஓகே, அப்போ என்ன கேட்டுருக்குறாங்களா, 4 பேர் இருக்கிறாங்களா இல்லை 5 பேரா. ஐயோ ஃபுல் லெவல். அதான் 4 பேர் நம்ம கதையை முடிச்சிட்டோம். ஸோ 5 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. ஏன்னா அது போன டைம் உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லியிருப்பேன். தட் ஒத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணோம். அதே மாதிரி 4ல் 1 இன்க்ரீஸ் ஆகிடுது. அதனால் 5 பேரெல்லாம் மட்டும் தான் காப்பாற்ற முடியும். 4 பேர் எப்படி காப்பாற்ற முடியும். ஸோ 22 நம்பர். புரியுதா இல்லையா. அதில் 4 இதில் 5. ஆனால் 5 கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க போல. அதனால் சில பேர் தெரியாமல் தப்பான ஆன்சர் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. சரி ஓகே. ஐயோ இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை ப்ரோ. ஸோ ஓகே, யூ லைஃப் சேவிங்கா. ஸோ என்னடா இந்த கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம காசு கேஸ் நம்ம கஷ்டப்பட்டு ஒழிச்சு சேர்த்து வச்சுன்னு இருந்தோம். இப்போ இங்கே வந்து 5 பேர் இருக்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லு, ஃபுல் லெவல்லாம் அமுத்துவோம். ஸோ ஏன் அந்த மாதிரி பண்ணுறேன், ஏன்டா பண்ணுறோமே கேட்பீங்க. அந்த 5 பேரை நம்ம சாப்பிடணும். ஏன்னா வந்து அது அது வந்து 5 பேர் சாடிக்கணும்னு சொல்லப்போம். அந்த மண்ணியெல்லாம் நம்ம டெமாலிஷ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்ம சேவிங்ஸால் விட போகிறோம். ஏன்னா வந்து 5 பேரை நான் காப்பாற்றிட்டு அந்த சேவிங்ஸும் அந்த 5 பேர். அப்போ மூணு லைஃப் என்னடா ஆகும்னு கேட்பீங்க. அதை நான் கவலையே பண்ண மாட்டேன். நான் இவங்கக்கிட்ட காசு கேட்பேன். இவங்கக்கிட்ட காசு கேட்பேன் 5 பேர்கிட்ட. ஏன்னா நம்ம கோர்ட்டுக்கிட்ட கேட்டு இவங்களை நான் காப்பாற்றினுக்கிறேன், எனக்கு காசு தான், நம்ம கவர்மெண்ட்கிட்ட நான் போய் கேட்பேன். ஏன்னா அது கேட்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம லைஃப் சேவிங்ஸ் விட்டுக்குள்ளே இவங்களை 5 பேரை நான் காப்பாற்றி நிற்கிறேன், அந்த மாதிரி கேட்கலாம் நம்ம. அதனால் 5 lakh, ஐ மீன் கரெக்டாக இது 5 lakh இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 5 lakh 4 lakh 3 lakh நமக்கு அதை பற்றி கவலை. எங்கள் அச்சோனில் போவோம்.
ஓகே அதே இப்படிலாம் நம்மளாம் கேட்க முடியாம இப்படிலாம் கேட்பேன் அந்த மாதிரி கேட்பீங்க கேட்கலாம். ஏன்னா நம்ம காப்பாற்றிட்டோம்ல ஒருத்தனை சேவ் பண்ணனால நமக்கு ரிவார்டு தருவாங்க அதுக்கு. ஸோ சம்டைம் 5 லட்சம் கூட நமக்கு சேவிங்ஸ் தர மாட்டாங்க, அதோடு அதிகமாக தருவாங்க. இல்லை அப்போ சப்போஸ் தரல தர மாட்டாங்க சம்டைம்ஸு. சப்போஸ் நம்ம தரலன்னு வச்சுக்கோங்க 5 பேர்கிட்ட நான் கேட்பேன் தட் நீங்கள் காசு நான் உங்களெலாம் காப்பாற்றி நிற்கிறேன், நீங்கள் காசு தரலன்னு வச்சுக்கோங்க அதான் முடிஞ்சு சொன்னேன்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா காசை டெமாலிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கே 5 hours 5 minutes ஆயிடுச்சு. ஸோ 57 MS ஸோ என்ன சொல்லணும்னா 57 43 நம்பர்ஸ் ஆட்டி நீங்களா யாரா அவங்க 43 நம்பர்ஸ் என்னடா பாதியாக இருக்காங்களே. ஸோ என்ன நமக்கு தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்குதான் அடுத்து 5 பேர் இருக்கிறோம், நம்ம உயிர் நமக்கு முக்கியம். ஸோ என்ன பண்ணோமா ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம வாழணும்ல, நம்ம உயிர் முக்கியம்ல. ஓகே நெக்ஸ்ட் இது பார்த்தாலே நம்ம என்ன பண்ணோமா அந்த மோனாலிசா பெயிண்டிங்கை டெமாலிஷ் பண்ணோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த மோனாலிசா பெயிண்டிங். நம்ம பெயிண்டிங்கில் அவ்வளோ வேல்யூ இல்லை, அந்த ஒரு பெயிண்டிங் சும்மா கை கிருன்னு கிறுக்கி விட்டா போதுங்க, அதுக்கும் வேல்யூ, அதுக்கும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு பண்ணிக்கிறாங்க. பட் பெயிண்டிங்கோட ஒரு உயிர் நிறைய வேல்யூ இல்லை. அதுக்குள்ளே அந்த பெயிண்டிங் பழைய வருஷம் 26 நம்பர்ஸ். ஏன்னா அது பழைய காலத்து பெயிண்டிங். இப்போக்குள்ளே அம்பானி நாளுக்குள்ள பெயிண்டிங்கை வாங்க முடியாதா? ஓகே புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ இது மட்டும் படிக்க முடியாது, கான்செப்ட் புரியல. மற்றெல்லாம் புரிஞ்சு. ஓகே ட்ராலி இஸ் ஹெட்டிங் டுவர்ட் ஏ ரிச் மேன். புரிஞ்சிச்சு பார்த்தாலே, அந்த ரிச்சு பார்த்தாலே புரிஞ்சிச்சு. ஸோ ஓகே இப்போ என்ன கேட்டுருந்தாங்கன்னா ஒரு ரிச் மேன் கட்டி வச்சுருக்குறாங்க. ரிச் மேன் சாடிட்டு எவனோ ஒருத்தன் இருக்கிறான் அவனை சாடிப்பேன்னு கேட்பீங்க. ஸோ எல்லாம் சொல்லுவீங்கடே இதில் என்ன கேள்வி, ரிச் மேன் நான் எவனோ ஒருத்தனை சாடினோண்டா, நம்ம ரிச் மேன் ஆச்சு நம்ம காப்பாற்றி அவனாச்சு நமக்கு 5 lakhs தரானா நீங்கள் கேட்பீங்க. பட் நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா ரிச் மேனை இங்கே போனிச்சுருக்கான் அவனை சாடிக்க போனேன். ஏன்னா ரிச் மேன் கூட அவன் சத்தம் கூட அவன் ஃபேமிலி ஈஸியாகவே வாழலாம். ஏன்னா அவன்கிட்ட அதிகமான காசு இருக்கிறனால. கேஸ் நிறைய லெவல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ 20 லெவலில் இருக்குன்னு நான் முடிக்க போகிறேன். இப்போ செம்ம அட்டைக்காக இருக்குது. இப்படிலாம்னா கேமே விளாடிருந்தேன். என்ன பண்ணுறீங்க 60 இப்போது பத்துறாங்கடா என்னன்னு தெரியல கைஸ், தகவல் கேஸ் இன்னைக்கு வரைக்கும். ஸோ இப்போ நம்ம கேம் விளாட்றோம். ஸோ அதெல்லாம் விட்டுடலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ரிச் மேனை சாரியாக இருந்தேன் ஆமாம் எனக்கான சொல்லிட்டு இந்த ரிச் மேனை சாரிக்க போகிறேன். ஏன்னா ரிச் மேனுக்குள்ளே ஃபேமிலி பொழிச்சிக்கும். ஆனால் அதே எவனோ அவன் பணக்காரன் நமக்கு தெரியாது. பட் அவன் செத்துட்டான்னு வச்சுக்கோ அவன் ஃபேமிலி ரொம்ப லாஸில் போகும், கஷ்டப்படும். பட் அதே ரிச் மேன் கிடையாது. ரிச் மேன் கிட்ட காசு அதிகமாக இருக்குது. அதை சேர்த்து அவனுக்கு டெய்லியும் வேலை செய்கிற சம்பளம் கூட சம்டைம்ஸ் நாட்டில் கூட அவன் ரிச் மேனுக்கு காசு கிடைக்கலாம். அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்களும் கொஞ்சம் அவங்க ரிச் பர்சனாலும் அவங்க தப்பிச்சு அவங்க பொழிச்சு கஷ்டப்பட மாட்டாங்க. அதே இவங்க சம்மன் எல்ஸ் ஓகே அவங்க அவன் ஒர்க்கர் மேன் அவன் செத்துட்டான்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற லாஸில் போவோம். ஸோ நான் என்ன பண்ண போனேன்னா ரிச் மேனை சாவிச்சிட்டோம். ஸோ 44 நம்பர் 56 எல்லாம் மூளை தான் உங்களுக்குலாம் இல்லையாடா, சத்தியமாக சொல்ல போனேன். ஒரு காசுக்கு போயிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களாடா? ஒரு காசுக்கு போயிட்டு ஒருத்தனை சாவடிப்பீங்களாடா? ஒரு காசு போயிட்டு ஒருத்தனை விற்று கொடுப்பீங்களாடா? என்னடா நியாயம்? இல்லை 56% பேலன்ஸ் 56% ரிச் மேனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. என்னடா இது போங்க. இது இதை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்கள், டோன்ட் புல் த லெவல். ஏன்னா பக்கத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தட் ஒரு லாப்ஸ்டர் கைஸ். அந்த லாப்ஸ்டருக்கு
பெயின் கூட அதுக்கும் உயிரிழது. பட் அதுக்கெல்லாம் பெயின் ஃபீல் அதெல்லாம் வந்து பெயினை வந்து நம்ம பெயின் அதை பார்க்க முடியாது. ஏன்னா அது சும்மா ஏற்றுனா அடுத்த செகண்ட் ஃப்ராக்ஷன் சொல்ல முடியாது, ஃப்ராக்ஷன் செகண்டை கூட. ஆனால் இதுலேயே அது சும்மா டயர் லைட்டாக மட்டும் டப்புன்னு வடிஞ்சு அது செத்துன்னு இருக்கும். ஏதோ ட்ராலி டயர் பார்த்தாலே. பட் அது பூனையாக வந்து ரொம்ப கஷ்டப்படும். அது நம்ம அது துடிக்கிறது நம்ம பார்ப்போம். இல்லைன்னா அது என்ன சொல்கிறது, அது நம்ம துடிக்கிறது நம்ம அது பார்ப்போம் பூனையை. ஸோ நான் பூனையை சேஃப்டி பண்ணால் நல்ல விஷயங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டுங்கிறாங்க. ஓ நோ, ட்ராலி ஹெட் டுவர்ட் 5 people ஸ்லீப்பிங் அண்ட் don't feel any pain. நம்ம இதை பார்த்தா அது பார்த்தாலே நமக்கு புரியுது தட் தூங்கி நிற்கிறவங்க கூட அவ்வளோலாம் வலி தெரியாமல் செத்துடுவாங்க. அதே ஒரு தேய்ச்சி நிற்கிறான் அப்போனா அவனுக்கு வலி இருக்கும், அவன் ஏற்றனா அவன் செத்துடுவான், வலி இருக்கும். ஸோ சாரி ஃபார் 5 பேர். ஏன்னா வந்து 5 பேருக்கு தூங்கி நிற்கிறனால அவங்களுக்கு பெயின் தெரியாது. அதே ஒருத்தனை வந்து பெயின் தெரியும். ஸோ 51, 59 மூளை குழம்பு போயிடுச்சு. அவங்க 59 மெம்பர்ஸுக்கு மூளை குழம்பு போயிடுச்சு. என்ன கேட்டுருக்காங்கன்னா, என்ன சிரிச்சுருக்குறீங்க, சாக போகிறீங்கடா. ஓனோ ட்ராலி ஹெட் டுவர்ட் பீப்புள் who tied themselves to the track. You can pull the lever for the kill 1 person. ஓ இவங்க 5 பேருமே தெரிஞ்சே அவங்க உட்காந்து நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க சூசைட் பண்ண பிளான் போடுறாங்க. பக்கத்து இன்னொருத்தன் அவனே தெரியாமல் மாட்டிங்கன்னா, ஸோ ஒருத்தன் இருக்கிறான்ல அவனுக்கே தெரியாமல் மாட்டிங்கன்னா, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, do not think ஏதோ ஐயோ ஸ்பெல் பண்ண முடியல. do nothing. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது அவங்க தெரிஞ்சு அது அவங்க வந்து திமிராக கொழுப்பெத்து வந்து ஆனால் 5 பேர் வந்து நான் சூசைட் பண்ணி நான் சாகணும் அது மாதிரி இருக்கிறாங்க. இன்னும் தான் அவனுக்கே தெரியல, திடீர்னு இன்னொருத்த கிட்னாப் பண்ணி அங்கே போட்டு வச்சிட்டான். அவனுக்கு தெரியல, பாவம் வேறு. ஆனால் ஒருத்தன் இருக்கிறான்ல மேலே லெஃப்ட் சைடில், அவன் பாவம் வேறு. 5 பேர் தெரிஞ்சு கொழுப்பெத்து மாதிரி பண்ணாங்களே, வாங்க சாவுங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாயே பண்ணக்கூடாது, போங்க சாவுங்க. 5 பேர் போங்க. கிட்டத்தட்ட நான் நிறைய டைம் 5 பேரை நான் காப்பாற்றி நிற்கிறேன். பட் இன்ன டைம் நான் சாவடிச்சு காணமே அவன் கொழுப்பெத்து திமிரா பண்ண விஷயம் நான் கேஸ். ஸோ வந்து oh my god, oh no, trolley heading toward 5 people. The lever just speed it up the trolley which make less என்ன சொல்கிறாங்க எங்கே புள்ள. A trolley heading toward 5 people, the lever just speeds up the trolley which might make it less pain. ஓ ஐயோ, நான் வந்து அது வெயிட் வண்டி எனக்கு கம்மியாக தான் இருக்கும் தெரில. நான் 5 பேரையும் நான் காப்பாற்றிடுறேன் ப்ரோ. 5 பேர் திருப்பி 5 பேர் என்னன்னு புரியல எனக்கு கொஸ்டின்னு. சரி நான் அது கிளிச் ஆயிடுச்சு ப்ரோ. நான் 5 பேரை நான் கிளிக் பண்ணேன், சத்தியமாக 5 பேரை நான் கிளிக்கே பண்ணல, சத்தியமாக 5 பேர் கிளிக் பண்ணல, ஒருத்தனா கிளிக் பண்ணேன். கிளிச் ஆயிடுச்சு ப்ரோ கேமு. ஸ்டக் ஆயிடுச்சு ப்ரோ. ஆனால் ஒருத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லிட்டு 5 பேரை விட்டேன். இது என்ன டவுட்டா? இது என்ன கொஸ்டின்னா, ஒருத்தனை 7 பேர் என்ன அவனை விட்டிருவேன்னு கேட்குறாங்க. என்னடாது கொஸ்டின்னு இல்லை. நான் அவன்கிட்ட நம்ம கொஸ்டினாக சத்தியமாக கேட்கக்கூடாது. ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்கள், ஓப்பனாக சொல்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கக்கூடாது. அவனை உயிரை காப்பாற்றணும். அது நம்ம அவன் உயிரை காப்பாற்றி நம்மள ஹாப்பியாக போயிடலாம். நம்ம ஒருத்தனை உயிரை 23 மூளை இல்லை. ஸோ டிசிஷன் எடுக்க முடியாது. பட் நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை கில் பண்ண போகிறேன். ஏன் சொல் பண்ணால் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டில் அதெல்லாம் இல்லை. பட் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். அவன் பேராக மகத் கேஸ். நான் சொல்கிறேன் பாருங்கள், அவன் பேராக மகத் கேஸ். மகத் அவன் யூடியூப் சேனல், அவன் என் சப்ஸ்கிரைபர். அவன் யூடியூப் சேனல் பார்த்தானா அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். பட் இதில் என்னென்னு கேட்குறாங்களே, என் டியூடு கேஸ். அவன் வந்து என் ஃப்ரெண்டும் கிடையாது, அவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் கிடையாது. அவன் டியூட், ப்ரோ அண்ட் டியூட்.
அவனா கெஸ் அவனா பெரிய ஆள், அவனா பெரிய மாசான ஆள் ப்ரோ. சத்தியமாக சொல்ல மாசான ஆள். எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்லாம் அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்குள்ளே எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்குள்ளே தோணாது. அவன் உயிரான உயிரான ஃப்ரெண்டு. ஓகே. ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு இருக்கிறாங்க. அவங்க நேம் சொல்கிறேன். பிரணாவு, மெவின்லாம் இன்க்ளூடட் ஆகாது. பிரணாவு, கௌஷிகேஷ். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இது பண்ணலாம். பட் நான் வந்து டியூ அண்ட் ப்ரோ நான் பேசலை. மகத் வந்து டியூ அண்ட் ப்ரோ கேஸ் ரெண்டுமே இன்க்ளூடட் ஆகிருந்து. மகத் என் ஃப்ரெண்டு. ஸோ அவனை அவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படி போனான். ஏன்னா வந்து இப்போ நார்மலாக காமனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டு வந்து கௌஷிக் கைஸ். ஃப்ரெண்டு வந்து எல்லாம் கௌஷிக். ஃப்ரெண்டு கௌஷிக். பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பிரணவ். ஓகே. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பு நல்லது, சிவன் சாமி பாம்பு நல்லது அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் பாம்பு கெட்டதாக இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா, இப்போது எக்ஸாம்பிள் பாம்பு கேஸ், அது ஸ்னேக். ஓகே. பாம்பு. ஓகே. இப்போது ஃப்ரெண்டு மீன்ஸ் பாம்பு. அது பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மீன்ஸ் விஷ பாம்பு. ஸோ ஃப்ரெண்டை வச்சுக்கலாம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை. பட் நான் டியூவோ ப்ரோவை நான் சொல்லவே இல்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். பிரணாவு கௌஷிக்லாம். ஏன்னா உங்களுக்கு இப்போலாம் புரியாது. என்னன்னா உங்களுக்குலாம் அறிவே இல்லைடா. உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உனக்குலாம் உயிர் காப்பாற்றி நிற்கிறேன், உனக்குலாம் ஹெல்ப் பண்ணிக்கிறேன், நீ என்ன அதுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னு கேட்பீங்க. ஆமாங்க, உங்களுக்கு இப்போ புரியாது. கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும். நம்ம 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 சரௌண்டிங் இருக்கிறவங்களே ஃப்ரெண்டே கிடையாது. யார் நமக்கு க்ளோஸாக பழக்காங்களோ அவங்க அது யாருன்னு தெரியுமா? அது உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம். டியூட் அண்ட் ப்ரோ. ஆனால் இப்போ டியூட் அண்ட் ப்ரோ இன்க்ளூடட் பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் 5 பேரை வச்சுருப்பேன். ஸோ ஓகே போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு நமக்கு கண்ணே தெரியாது. நம்ம எது கிளிக் பண்ணுவோம் அது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கண்ணு தெரியாதுல. கரெக்டாக டார்கெட் கரெக்டாக போயிடுச்சு ப்ரோ. அவ்வளோ பாவி, நம்ம கண்ணு தெரியலாமோ இல்லையமோ கரெக்டாக போயிடுச்சு. எப்படி அந்த கண்ணு தெரியாமல் நான் இப்படி காட்டுவான். அது ஐன்ஸ்டைன் மாதிரி இப்போ காட்டுவான். ஓகே 55 நம்பர்ஸ் 77. ஆமாங்க கரெக்டாங்க. நம்ம கண்ணே தெரியாது. நம்ம பண்ண எதுவும் பண்ணிட்டு போயிடுவோம். நம்மக்கிட்ட ஏதாச்சும் கேட்டால் நமக்கு என்ன தெரியும்? கண்ணே தெரியாது. அவனும் 5 பேரை சாடி போகல. நான் ஒருத்தனை செய்யணும். சில பேரெலாம் கிளியராக பார்த்துருப்பாங்க. அதனால் நான் சும்மா ஏதோ ஒன்று கிளிக் பண்ணேன் தெரியாமல். அது இது போயிடுச்சு. ரைட் சைடுக்கு போயிடுச்சு. லெஃப்ட் சைடுக்கு போயிடுச்சு. ஓகே பார்க்கலாம். இதோ பாவி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருந்தாங்களே. ஃபஸ்ட்டு கசின், செகண்ட் கசின். ஃபஸ்ட்டு கசின் ஏன்னா வந்து அவங்க ஆச்சும் இப்போ வந்தவங்க, இப்போ அவன் லேட்டாக வந்தவன், அதை சேர்த்து அவன் ஒருத்தன் இருக்குன்னா ஒருத்தனை காப்பாடுன்னு சொல்லிட்டு 3 பேர் இது பண்ண முடியாது. I'm very very sorry bro, killing you. ஸோ நெக்ஸ்ட்டு நல்ல குழந்த. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கடா, நான் படிக்கணும். செம்மையான லெசன் கேஸ் பாருங்கள். ஹோனோ a trolley is heading toward 5 elder people who can pull the level to the baby. இப்போது இங்கே என்ன கேட்குறாங்களா, கெல்ட்டு பசங்களை வந்து இது பண்ணுவீங்கன்னா ஐயோ சொல்லக்கூடாது. சாரி. ஸோ அவங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சாலே ஏதோ தலையில் ஏதோ வச்சுன்னு ஏதோ இருக்கிறாங்க. அவங்க பார்த்தா கெல்ட்டு பசங்க மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து வயசான சொல்ல முடியாது. வயசாங்க சொல்ல முடியாது. கொஞ்சம் ரொம்ப பேடாக கெல்ட்டு பசங்க மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க முடிய கூட பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் சொட்டி ஒருத்தன் ஹேர் ஸ்டைல் புதுசுன்னு ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பான். வயசானவங்கிட்ட தான் புதுசு ஹேர் ஸ்டைல் இருக்கமாடா. என் ஃபேமஸான பர்சன் வயசான ரஜினிகாரங்குள்ளே இருக்காது. சத்தியமாக சொல்ல பாரு, வயசானவங்கிட்ட கூட முடி இருக்காது. இல்லை முடி இருந்தால் கூட அவங்க அப்படிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. இவங்க கெல்ட்டு பசங்க, வயசான கெல்ட்டு பசங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோமா, ஒரு குழந்தைய வந்து உயிரை காப்பாற்றுப்போம். குழந்தைய உயிரை. ஏன்னா வந்து இவங்க கூட வயசாகி கடைசியாக சாவம்லாம் போடுறாங்க. பட் அங்கே இருக்கவங்க அந்த பர்சன் வந்து பேபி வந்து உப்பெல்லாம் வேர்ல்டை பார்ப்போம். அந்த உலகத்தை உப்பெல்லாம் பார்க்கோமே. ஆனால் அது பெரியவங்க வயசானவங்க கழுத்து பசங்க வந்து ஏற்கனவே அந்த வேர்ல்டை பார்த்து ஏற்கனவே வேர்ல்டை பார்த்து இதாகிட்டாங்க. வேர்ல்டு பார்த்து இப்போ வந்து இது ஆகிறாங்க, சாவல் நிலைமையில் இருக்காங்க.
ஐ மீன் அவங்க வயசாகிக்கூட செத்துடுவாங்க கொஞ்ச நாள். ஸோ அதனால் வந்து அந்த பாப்பாவை காப்பாற்றிட்டோம். வேர்ல்டு இப்போ பார்க்கணும் பார்ப்பான். ஐயோ நாங்கள் சாக போகிறோம் அப்படி திங்க் பண்ணிருக்கோம். அப்படி நம்ம வந்து உன்னை காப்பாற்றுற பாப்பா அதுமாதிரி படத்தில் வர மாதிரி இப்படி வேலை பிடிப்போம். பிடிச்சதுல 12th பசங்க செத்துடுவாங்க. ஸோ காமெடியாக இருக்குல்ல. ஸோ என்ன அறிவு இருந்தால் 23 அறிவு இருக்குது. ஒரு பாப்பாவை போய் சாவடி கொஞ்சாச்சும் அறிவு இல்லை. சில பேர் தெரியுமா பண்ணியிருப்பாங்க. ஓகே 3 பேராச்சும் தெரியுமா பண்ணியிருப்பாங்க. 3% ஆகிடுச்சு. 27% வந்து அவங்க மேனுமே பண்ணியிருப்பாங்க. ஓ புரியுதா, வயசானவங்களை காப்பாற்றணும், இப்போ எல்டர்ஸு பெரியவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க போல். அறிவு இருந்தாடா நம்ம ஓகே பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பட் ஒரு குழந்தை கைஸ் வேர்ல்டே பார்க்க வந்துருக்கு மேலே. வயசானவங்க கூட கொஞ்ச நாள் செத்துடுவாங்க வேறு. கொஞ்ச நாள் ஒரு 100 years 99 yearsல செத்துடுவாங்க, 95 yearsல. ஆனால் அது குழந்தை இப்போல்லாம் வேர்ல்டு உள்ளே வந்துச்சு வேறு. என்னன்னா அது இப்படிலாம் யூவு இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். இன்னொருத்தன் கான்ஸு எவனை காப்பாற்றுவேன். ஏன்னா நம்ம உயிரை நான் காப்பாற்றணும். இல்லை நம்மளை மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. அந்த டைமில் நம்ம இருந்தோமா அதே அவனை மாதிரி நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த டைமில் இருந்துருப்போம், நம்ம என்ன இருப்போம் அந்த மாதிரி நம்ம நினைக்கணும். சாரி ஃபார் 5 பேர். பார்ட் 2 ஃபார் 5 பார்ட் 3 ஃபார் 5 பேர் வேணா. ஏன்னா வந்து வயசான தாத்தா ஐ மீன் கெல்ட்டு பசங்க செத்துட்டாங்களா. அதில் பார்ட் 3 ஃபார் 5 பசங்க ஐ மீன் 5 பேர். 99 members நம்மளை மாதிரி திங்க் பண்ணி இருக்கிறாங்கடா. சூப்பரா 11 members முட்டாளா சாப்பிட்டோம். ஏன்னா மூளையெல்லாம் கிளிக் பண்ணியிருக்கிறாங்க ப்ரோ. நம்ம உயிர் அங்கே இருக்குது. நம்மளை மாதிரி ஒரு உயிர் நம்மளை மாதிரி கஷ்டப்படுறதோ இல்லைன்னா ஈஸியாக இருக்கிறவங்க நம்மளை மாதிரி ஒருத்தன் இருக்கிறாங்க. அவனுக்கு நீ காப்பாற்றாம நீ 5 பேர் சாவடிக்கிறான்னா என்ன இது? ஓகே. ஓ நம்மக்கிட்ட லெவலாக இருக்குல்ல. இப்போ என்ன கேட்குறேன், 50 பேர் இருக்கிறாங்க. 10-50. ஐயோ இது என்னடா கொஸ்டின் சாவடிக்கிறாங்க. 15 members இருக்கிறாங்க. சான்ஸ் 2. இன்னும் நம்ம 70 level ப்ரோ. 100 சான்ஸ் இது 10 people இருக்கிறாங்க. அண்ட் சான்ஸ் பர்சன்ட் 10 people 52%. 10 minutes. ஐயோ ப்ரோ நம்ம வந்து பார்ட் 4 ஃபார் லெஃப்ட் சைடு ஐ மீன் பார்ட் 4 ஃபார் 5 பேரானு தெரில. ஏன்னா அது கொஞ்சம் மார்க் போட்டுருக்குறாங்க. எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கைஸ் வரோம். ஐ மீன் ஃபுல் லெவலான கைஸ் வரோம். அம்மா ப்ரோ கரெக்ட் நம்ம பண்ணிடலாம் ப்ரோ கரெக்டு. இன்னும் வந்து 50 சான்ஸ் மீன்ஸ் 2 members அங்கே இருக்கிறாங்க. 10 மீன்ஸ் சும்மா வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்குறாங்க. அப்போ 10%லாம் சான்ஸ் இருக்குது. 10% சான்ஸ் இருக்குது. ஆனால் 50% 2 பேர் இருக்கிறாங்க. ஓகே 10 members அங்கே இருக்கிறாங்க. பட் 10%லாம் அதே வந்து 50% டபாவில் இருக்கிறாங்க. ஆனால் 2% அப்போனா எது அதிகமாக பர்சன்டேஜோ அதை தான் நம்பணுமே நம்ம. ஓகே 52 members. ஏதாச்சும் 52 members வந்து முட்டாளாக இருக்கலாம் இல்லைன்னா அறிவாக இருக்கலாம்னு தெரியாமல் கிளிக் பண்ணியிருக்கலாம். ஆனால் சில பேர் வந்து கொஞ்சம் லைட்டாக மூளையோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. 10 பேர் பக்கத்து 10ன்னு போட்டு 10 பேர் இருக்கிறாங்க. 2 பேரை காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு 10 பேரை ஐ மீன் 50 members சாவடிச்சிருப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம். இவங்களாம் முட்டாளான்னு எனக்கு லைஃப்பில் சத்தியமாக புரியல. ஸோ நம்மளால் கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லப்போனால் ரோபோட் வந்து ஹியூமன்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்களே. ஓகே எல்லாம் ஹியூமன் கண்டுபிடிச்சாங்க. ஓகே ஆனால் ஹியூமனே இல்லையே இப்படி ரோபோட்லாம் இருக்கும். நான் சொல்லு கரெக்டானு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரோபோட்டை அடித்து சாவடிக்க போகிறேன். ஏன்னா அது எவ்வளோ லட்சமாக இருந்தால் கூட ஹியூமன் அது ஒரு லட்சம் கேஸ். ஏன்னா இப்போ கூட நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஹியூமன் எக்ஸிஸ்ட் ஆக மாட்டாங்க கொஞ்ச நாள்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஹியூமன் மெயினி எனக்கு கடவுள்கிட்ட ஆர்கன்ஸ்குள்ளே இருக்கிறேன். ஆனால் அது மிஷினில் ஹியூமன் மேடாக இருக்கும் ஆர்கன்ஸு. அது சேர்த்து ஹியூமன் இல்லையா ரோபோட் இல்லை. ஆனால் ரோபோட் இந்த ஹியூமன் இல்லை. ஸோ அதை புரிஞ்சுங்களா. அந்த ஒரு ஹியூமன் இருந்தால் மட்டும் ரோபோட்டை செய்ய முடியும். புரியுதா? ஒரு ஹியூமன் இருந்தால் மட்டும் ரோபோட் செய்ய முடியுமே. அதுதான் ஓகே. அதனால் வந்து
சொல்லிட்டு இந்த ஹியூமன் இந்த ரோபாட் ஏஐ அது மட்டும் தான் செய்ய முடியும். ஸோ நம்ம வந்து இது ஏன்னா வந்து ஹியூமன் ரொம்ப வேல்யூவான திங்கு. ஸோ 50 வேஸ்ட்டுங்க. ஏன்னா அது முட்டாள் மாதிரி கிளிக் பண்ணிட்டு இல்லைன்னா தெரியாமல் கிளிக் பண்ணியிருப்பான் போல். சரி நம்ம இது வந்து பார்ட் 4 பார்க்குறோம். பார்ட் 5 கேஸ். பார்ட் 5 ஃபார் ரைட் சைட். பார்ட் 5 ஃபார் ரைட் சைட் கேஸ். கிட்டத்தட்ட 5 வாட்டி நம்ம சாவடிச்சோம். ஸோ ஒன் டைம் லெஃப்ட் சைட் சூஸ் பண்ணால் ஏன்னா அங்கே இருக்குது ஒரு ட்ரெயின், பக்கத்தில் 2 ட்ரெயின். ஆனால் ட்ரெயின்லாம் முக்கியம். இப்போது வந்து 27, 23 நம்பர் 17 நம்பர்ஸ் இப்பெல்லாம் வந்துச்சுலாம் நீங்கள் கேட்பீங்களே. இப்போ சொல்லுங்கள், 2 பேர் இவங்களாம் காசு பார்த்து ரொம்ப திங்க் பண்ணுறாங்க. பட் லிவிங் திங்ஸை கேரே பண்ண மாட்டுறாங்க. அது பேர் என்னது ரோபாட்குள்ளே அதிகமானாங்க. 50 நம்பர்ஸ் வந்து இது பண்ணாங்க. இப்படி அவங்களுக்குலாம் தோணிச்சு கூட, சும்மா கிளிக் பண்ணக்குள்ளே இப்படி தோணிச்சுன்னு தெரில. 50 நம்பர்ஸ்க்கு ரோபோட் இருந்தால் ஹியூமன் இருந்தால் மட்டும் ரோபோட் ஏஐ வரும். இல்லை ஹியூமன் இல்லைனா ரோபோட் கிடையாது. அது ஹியூமன் இருந்தால் ரோபோட் இருக்கும். அதான் கேஸ். ஸோ ரோபோட் இருந்தால் ஹியூமன் இருக்கலாம் கிடையாது. கிடையாது. ஏன்னா ஹியூமனாக ரோபோட்டே சேரான். ஸோ தட் வந்து அது போன லெவலே நம்ம பார்த்துருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்க? இது எனக்கு ரொம்ப புரியல. கோவிட் 2 கேட்குறாங்களா? பஸ்ஸில் ஃபுல்லாக கோவிட் போல் ப்ரோ. கோவிட் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. வருஷத்துக்கு எத்தனை பேர் சாப்பிட்பாங்க? விச் கோவிட் பேர் யார் விச் வில் கில்? வருஷத்துக்கு 5 பேரை கில் பண்ணோமா? ஓகே, வருஷத்துக்கு 5 பேரை கில் பண்ணோம். இந்த டைம் என்ன கேட்டுக்கிறாங்களா? வருஷத்துக்கு 5 பேரை கில் பண்ணோமா நான் கோவிட் பஸ்ஸு. ஏன்னா ஃபுல்லாக வைரஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லோரும் நீங்கள் நினைப்பீங்க தெரியும், நான் வாழை இடித்து எனக்கு பஸ்ஸை டெமாலிஷ் பண்ண போகிறேன்னு. பட் நான் அது மாதிரி கிடையாது. ஏன்னா பஸ் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, பஸ் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு. ஸோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே விட்டுறேன். அங்கே 5 பேராச்சும் பஸ்ஸில் இருக்காங்க. நிறைய பேர் 29 நம்பர்ஸ்குள்ளே இருப்பாங்க. அவங்க சாப்பிட்டோட நான் 5 பேர் ஒரு வருஷத்துக்குள்ள சாவாங்களே, அதே பெரிய விஷயங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னது? ஐயோ என்னடா அது? கேம் ஹேங் ஆச்சு ப்ரோ. நானு அமைக்க வந்துடுறேன். அப்போ வந்து நம்ம ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிட்டோம், நமக்கு தெரில. ஸோ அதில் வந்து 49 59 தெரில. 59 என்ன 3 கெட்டு போயிடுச்சுன்னு தெரில. ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அப்பா வந்தனால கிடையாது, இந்த வீடியோ வந்து நைட் எடுக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். ஸோ அந்த வீடியோவில் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அது சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் சப்ஸ்கிரைப் ஒரு செகண்ட்ஸ்குள்ளே ஆகாது, ஒரு மினிட்ஸ்குள்ளே ஆகாது. ஸோ அது அந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பாய் கைஸ். இந்த வீடியோவை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து இந்த கேம் வந்து கூகுளில் இருக்குது, பார்த்துக்கோங்க. பார்ட் 2 வேணாமா? ஒரு 10 சப்ஸ்கிரைபர் ஆச்சு வேணுங்க, இல்லைனா 5 கூட வேணுங்க. 5 சப்ஸ்கிரைபர் வந்தால் நான் போடுறேன். ஓகே, பாய் கைஸ்.